இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிப்பு புட்டு அதோட கார புட்டு ரெண்டுமே அட் ஏ டைம்லேயே செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இனிப்பு புட்டு எந்த அளவுக்கு நல்லா பொல பொலன்னு இருக்குன்ட்டு. அதே சமயத்தில் நம்ம கார புட்டும் ரெடி பண்ணிடலாம். அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்லா பொல பொலன்னு ஈஸியான மெத்தடில் எப்படி இந்த கார புட்டு இனிப்பு புட்டு செய்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிபி சமையல். இனிப்பு புட்டு செய்கிறதுக்காக இங்கே நான் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துகிட்ருக்கேன். அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இது இருக்கட்டும், அப்படியே இந்த டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். இப்போ காரப்புட்டு செய்கிறதுக்காக இங்கே நான் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துகிட்ருக்கேன். எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதே டம்ளர்லேயே 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சுக்கலாம். பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கிறது காரத்துக்கான புட்டுக்கு எடுத்து வச்சிட்ருக்கோம். 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு. சின்ன பாத்திரத்தில் இருக்கிறது ஒரே 1 டம்ளர் பாசிப்பருப்பு மட்டும் இனிப்புக்காக எடுத்து வச்சிட்ருக்கோம். இது ரெண்டுத்தையுமே நல்லா நம்ம 2லேருந்து 3 வாட்டி நல்லா கழுவிட்டு நம்ம முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது மினிமம் 2 மணி நேரம் ஊறுச்சு அப்படின்னா போதும். இப்போ இது ஊறட்டும். இப்போ கரெக்டாக 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட்டாக என்னென்னா, தண்ணி நம்ம ஊற வச்சது கொஞ்சம் கூடமே தண்ணி எதுவுமே இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கொரன்னு கெட்டியாக அரைக்க முடியும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டுக்கான பாசிப்பருப்பை நல்லா தண்ணி இல்லாமல் மிக்சியில் வடித்து எடுத்துகிட்ருக்கேன். அதை நான் கெட்டியாக இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும். இங்கே நான் காரத்துக்கான கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பு அதே மாதிரி தண்ணி எதுவுமே இல்லாமல் வடித்து எடுத்து வச்சிட்ருக்கேன். இதையும் நல்லா நம்ம மிக்சியில் கெட்டியாக இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள் அந்த கொரக்கருப்பு தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் காரத்துக்கான கடலைப்பருப்பு சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி நான் கொஞ்சமாக தட்டி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காதனால இட்லி மாதிரி ஊற்ற முடியாது. அதனால் இந்த மாதிரி நம்ம சும்மா ரஃப்பாக நம்ம தட்டினா போதும். ஷேப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதுக்கப்புறம் ஏதோ பொடி தான் பண்ண போகிறோம். உருண்டையாக உருட்டி வச்சோம்னா வேக கொஞ்சம் லேட் ஆகும். அதே சமயம் மேல் தட்டு இடிக்கவும் செய்யும். அதனால் நான் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி எனக்கு காரத்துக்கு 2 தட்டு எனக்கு வந்தது இட்லி தட்டில். இப்போ நம்ம ஸ்வீட்டுக்கானது அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அது நான் மேல் தட்டில் வச்சுருக்கேன். அதே மாதிரி பாசிப்பருப்பையும் நம்ம இந்த மாதிரி ரஃப்பாக தட்டி நம்ம வச்சுக்கலாம். இப்போ எனக்கு காரத்துக்கு 2 தட்டும் ஸ்வீட்டுக்கு 1 தட்டும் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம இட்லி குக்கரில் 10 நிமிஷம் இட்லி வேகிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக எனக்கு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் ஆறட்டும். இங்கே நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இங்கே இருக்கிறது ஸ்வீட்டுக்கானது, இது 2 காரத்துக்கானது எடுத்து வச்சுருக்கேன் நான். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இட்லி எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்வீட்டுக்கானது ஃபஸ்ட்டு நான் பொடி பண்ணுறேன். கையிலையே நம்ம வேணா பொடிச்சிக்கலாம். ஆனால் மிக்சியில் செய்கிறது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம கெட்டியாக அரைச்சதுனால இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். என்னடா ஹார்டாக இருக்கே, எப்படி புட்டு சாஃப்டாக வருமே நினைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சியில் ஒரு ரன் கொடுத்துட்டு நம்ம எடுத்தோம்னா அவ்வளோ சாஃப்டாகிடும் நம்மளோட புட்டு மாவு. இப்போ நம்ம எல்லா 4 இட்லி நான் ஸ்வீட்டுக்கானதை சேர்த்துட்டேன். இதை நம்ம இந்த மாதிரி மிக்சியில் ஜஸ்ட்டு ஒரு ரிவர்ஸ் பட்டன் கொடுங்க. இல்லாட்டி 1 2 நீங்கள் ஒரு வாட்டி கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். நல்லா பொலன்னு இந்த மாதிரி நம்மளுக்கு உதிரியாக வந்துடும். உங்கள் மிக்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காரத்துக்கானதும் நான் சேர்த்துட்டேன். அதுவும் ஃபஸ்ட்டு நான் 4 இட்லி மட்டும் சேர்த்து நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்பி 4 இட்லி சேர்த்து அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் 8 இட்லிக்கானதையும் அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பொலன்னு இருக்குன்ட்டு. இதை இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கானது இருக்குது, காரத்துக்கானது இருக்குது. இதை நம்ம இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். இப்போ கடாய் எடுத்துகிட்ருக்கேன். அதில் நான் 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது திட்டமாக இருக்கும். கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்றபடி. இப்போ நான் அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வந்தப்புறம் நம்ம இனிப்புக்கான பாசிப்பருப்பை நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா கலந்து விடணும். அந்த ஸ்வீட் வந்து நம்மளுக்கு நல்லா அப்சர்வ் ஆகணும். நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா பொலன்னு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம இதை இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோடனே இப்போ நான் இங்கே வந்து தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதை நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதோடு இங்கே நான் வந்து நெய்யில் முந்திரி பருப்பை தாளித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட இனிப்பு புட்டு ரொம்ப பொலன்னு ஈஸியான மெத்தடில் ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம உடனே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ காரப்புட்டு செய்கிறதுக்காக வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச அப்புறமா நம்ம கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு இந்த மாதிரி வரட்டும். இப்போ பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பொலன்னு இருக்குன்ட்டு. இப்போ நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நம்ம இதை கலந்து விட்டுறலாம். நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இங்கே புட்டு அரைச்சது வந்து நல்லா ட்ரையாக அரைச்சோம், கொஞ்சம் கெட்டியாக அரைச்சோம், தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சோம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறது நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும். என்னடா தொண்டை அடைக்குமா புட்டு சாப்பிட்டா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்னும் ட்ரையாக இருக்குது, தண்ணி தன்மை இல்லாததுனால. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/4 டம்ளருக்கு மேலே சேர்த்துருக்கேன். இந்த ஈரத்தன்மை வந்து நம்மளுக்கு புட்டோட மிக்ஸ் ஆகினதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்காது. அதனால தான் நம்ம சேர்க்குறோம். தண்ணி சேர்த்துட்டா நம்மளுக்கு கெட்டி ஆகுமான்னு நினச்சிங்கன்னா ஆகாது. நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம கலந்தோம்னா அந்த ஈரத்தை ஃபுல்லுமே புட்டு மாவு வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். அதை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா இங்கே நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு பொலன்னு இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இங்கே நம்ம ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டோம்னா கரெக்டாகிடும். நம்மளுக்கு எல்லாமே நம்ம அந்த ஈரத்தன்மை வந்து புட்டும் தேங்காய் எல்லாமும் அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு பொலன்னு ரெடி ஆகிடும். அப்போனா ஸ்வீட் எப்படி தொண்டை அடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அடைக்காது. ஏன்னா நம்ம அது சர்க்கரையில் செய்கிறோம். அங்கேயும் நம்ம 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுனதுனால நம்மளுக்கு அங்கேயும் தொண்டை அடைக்காது. அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது அப்படியே ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஃபைனலாக லெமன் ஜூஸு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும் போது அந்த புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமும் பர்ஃபெக்டாக இருக்கும். லைட்டான அந்த டேங்கினஸோடு நம்ம இந்த புட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். லெமன் சேர்த்தது உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். லெமன் சேர்த்து ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்மளோட இனிப்பு புட்டு காரப்புட்டு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கெல்லாமும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சிபி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.